இந்த வேளையில உங்களுக்கு சந்தோஷமும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி இந்த கால நேரத்தில் உங்களை வாழ்த்துகிறோம், உங்களை வணங்குகிறோம். இந்த நேரத்தில் இன்னைக்கு வசனத்தை நம்ம பார்க்கும்போது வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 11ஆம் வசனம், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. இந்த கால நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த யோவான் மூலியமாக சொல்லப்படுகிற ஒரு விஷயங்கள் என்னவென்று பார்க்கும்போது, இந்த இடத்தில் அவர் இதோ சீக்கிரமாய் வருகிறேன், கடைசி காலத்தை குறித்து அவர் பேசுகிறார். கடைசி காலத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு உனக்கு உள்ளதை பற்றிக் கொண்டிரு. இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு முன்னே வருகிற தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால இவர்கள் ஞானஸ்தானம் பெற்று அந்த ஜீவ கிரீடத்தை அவர்கள் அந்த நேரத்தில் அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். ஆனால் அந்த ஜீவ கிரீடம் யாருக்குமே தெரியாது. அந்த கிரீடம் என்று சொன்னால் 12 கற்கள் நிறைந்த ஒரு கிரீடம், 12 கோத்திரங்களை கொண்ட அந்த கிரீடத்தை அதுக்கு ஓலிக்கையாக வைத்து இருக்கிறது. ஆனால் அந்த ஜீவ கிரீடத்தை நாம் எடுத்து கீழே தள்ளி விடாதபடிக்கு நான் சீக்கிரமாய் வருகிறேன். அந்த ஜீவ கிரீடம் யார் தலையில் வைத்திருக்கிறார்களோ அவரு மாத்திரம் தன் வசமாக அவர் அழைத்துக் கொண்டு போவார். யாருங்க? தன் வசமாக கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவர்களை மாத்திரம் கூப்பிடுவார். எதற்காக? பரலோக வாழ்க்கை, பரலோக ஒரு என்ன சொல்றது, பரலோக ஒரு ஆளுகை. அப்படி செய்யும் பொழுது இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு. அப்ப எடுத்துக் கொள்ளுகிறதுக்கு ஒருவன் இருக்கிறார், அவன் சாத்தான். அப்பேற்பட்டவனுக்கு, அந்த சாத்தானுக்கு உன்னுடைய கிரீடத்தை நீ விற்று போடாதே, உன்னுடைய மரியாதையை நீ விற்று போடாதே, உன்னுடைய அபிஷேகத்தை சாத்தானுக்கு விற்று போடாதே, உன்னுடைய பரிசுத்தத்தை சாத்தானுக்கு விற்று போடாதே. அப்ப எடுத்துக் கொள்ளுகிறதுக்கு ஒருவன் உண்டாயிருக்கிறார். ஒரு நல்லது என்று சொன்னால் ஒரு கெட்டது இருந்துதான் இருக்கிறது. ஆனால் உன் கிரீடத்தை என்ன எடுத்துக் கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை நீ பற்றிக் கொண்டு மற்றவர்களை குறித்து உனக்கு யோசனை வேண்டாம். உனக்குள்ளது, உனக்கு என்ன கொடுக்க ஆண்டவர் சித்தம் கொண்டிருக்கிறாரோ அந்த வார்த்தைகளை நாம் பற்றிக் கொண்டிருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும் என்ற காலை நேரத்தில். இது கடைசி காலம். உலகம் போர் மூழுகிற காலமாக மாறிவிட்டது. போர் மூண்டு கொண்டிருக்கிறது. சண்டைகள், சச்சரவுகள், யுத்தங்கள், தர்க்கங்கள், அநேக விதமான மரணங்களை நீங்கள் கேள்விப்பட போகிறீங்க. ஆண்டுடைய வருகை அது சீக்கிரம், ஆண்டுடைய வருகை அது சீக்கிரம். உன்னுடைய கிரீடத்தை எடுத்து போடாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். சகோதரனே, சகோதரியே, தெய்வத்துடைய ஒரு வார்த்தையை நாம் கேட்டு மனம் திரும்பி நாம் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியாலே நிரப்பப்பட்டிருக்கிற உங்களையும் நம்மையும் ஆண்டவர் நோக்கி சொல்லுகிறார், உன்னுடைய ஜீவ கிரீடத்தை எடுத்து போடாதே, உன்னுடைய கிரீடத்தை எடுத்து போட்டு விடாதே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். சீக்கிரமாய் ஆண்டுடைய வருகை சீக்கிரம், சீக்கிரம், சீக்கிரம். நாட்கள் கடந்து போகிறது. நம்ம நினைக்கிறோம், அநேகர் நினைக்கிறாங்க நாட்கள் சீக்கிரமாக போய் கொண்டிருக்கிறது. இப்பதான் ஒரு வருஷம் போல இருந்தது, அடுத்த வருஷம் எப்படி வந்தது எனக்கு தெரியலன்னு சொல்றது எதுக்கு? நாட்கள் சீக்கிரமாய் கடந்து போகிறது. வாழ்க்கைகள், ஏஜ், வயது எல்லாம் அது மாறி கடந்து போகிறது நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த இடத்துல இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை நீ பற்றிக் கொண்டு. இயேசு கிறிஸ்து உனக்குள்ள ஜீவன் அவர்தான்.
கிறிஸ்து நமக்குள் இருக்கிற ஜீவன் அவர்தான். அவரை பற்றிக் கொள்ளுங்கள். அவரை விட வேறு எந்த ஒரு நீங்கள் நம்பியிருந்தால் அது வீணாக போய்விடுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவர் கொடுக்கப்படுகின்ற அந்த ஜீவ கிரீடம் என்னவென்று பார்க்கும்போது 12 கோத்திரங்களை பதித்த ஒரு கிரீடமாக அது இருக்கிறது. 12 கற்களை வைத்து அந்த ஜீவ கிரீடமாக இருக்கிறது. 12 12 12 என்று சொல்லப்படப்படுது. அல்லேலூயா. அப்பேற்பட்டதான அந்த ஜீவ கிரீடத்தை நாம் ஒரு நாளும் ஒரு பொழுதும் நாம் விட்டுவிடவே கூடாது. அதுதான் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த ஒரு ராஜ்யத்திற்குள்ளாக நாம் போவதற்காக, அந்த ஒரு பரலோகத்தினுடைய வாசலுக்கு போவதற்காக, அந்த மோட்சத்திற்காக நாம் போவதற்காக காலை நேரத்தில் நாம் இந்த இடத்தில் ஜெபிக்க வந்திருக்கிறோம். இந்த உலகம் அழிந்து கொண்டு போகிறது. இந்த உலகத்தினுடைய மக்கள் பாவத்தினாலே இந்த உலகம் அழிந்து கொண்டிருக்கிறது. யாராலே கண்டுபிடிக்க முடியல. ஏன் இந்த உலகம் அழிந்து கொண்டிருக்கிறது? ஏன் இந்த உலகம் அழிந்து கொண்டிருக்கிறது? யாராலே கண்டுபிடிக்க முடியல. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், பாவத்தை விட்டு நீ மனம் திரும்பு மனிதா, பாவத்தை விட்டு நீ மனம் திரும்பு. இந்த கால நேரத்தில் உனக்குள்ள இருக்கிற அந்த ஜீவன் இடத்தை மற்றவனுக்காக நீ விற்று போடாது, மற்றவனுக்காக நீ கொடுத்து விடாது. மற்றவனுக்காக உன்னுடைய ஜீவன் இடத்தை விட்டு விடாது. ஆபத்து விட்டு மனம் திரும்பு. உன்னுடைய இச்சைகளில் இருந்து மனம் திரும்பு. பரிசுத்தமான வாழ்கிற ஒரு வாழ்க்கை, பரிசுத்தமாக நாம் வாழ்கிற ஒரு வாழ்க்கையாக நாம் மாற்ற வேண்டும். கடைசி காலம், கடைசி காலமாக இருக்கிறது. ஆனால் 12ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன். எவன் ஒருத்தன் ஜெயம் கொள்ளுகிறானோ அவனை என்ன பண்ணுவேன்? என்னுடைய ஆலயத்திலே, தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன். தூணு ஆண்டவருடைய ஆலயத்திலே, ஆண்டவருடைய ஆலயத்தில் நின்று தாங்குகிற ஒரு தூணாக நான் மாற்ற போகிறேன். அல்லேலூயா. அப்போ யாராக இருக்கணும்? ஒரு மனுஷன் ஜெயம் கொள்ள வேண்டும். இந்த பூமியில நீங்கள் பிறந்து வளர்ந்து நீங்கள் ஆளாக்கப்பட்டு உன்னுடைய பாவங்கள், உன்னுடைய அக்கிரமங்களை எல்லாம் நீ நடத்திவிட்டு, இச்சைகளை எல்லாம் நடத்திவிட்டு, கடைசியில ஆண்டவர் கர்த்தர் இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில் அறையுண்டார். அவருடைய ரத்தம் எனக்காக இந்த பூமியிலே சிந்தப்பட்டிருக்கிறது. அந்த ரத்தத்தை நான் எடுத்து என்னுடைய குடும்பத்திலே நான் தெளிக்கப்படும் பொழுது, ஈசோப்பின் முள்ளினால் தெளிக்கப்படும் பொழுது நான் யாராக மாறுவேன்? தேவனுடைய ஆலயத்தில் ஒரு தூணாக நான் இருப்பேன். அல்லேலூயா. அப்போ ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை தேவனுடைய ஆலயத்தில் தூணாக்குவேன். அது நின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. அந்த தூணாய் இருக்கிற பொழுது ஒரு நாளும் அவன் விழுந்து போவதில்லை. பாவத்துக்கு விட்டு நீங்கள் நீதிக்கு மாறுபடுது. அந்த நீதி ஒரு நாளும் பாவமாய் மாறாது. அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்தில் இருக்கிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். அப்ப பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு பெரியவர். இந்த உலகத்தில் அறிவான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் இந்த உலகத்தின் தாயின் கர்ப்பத்தில் பிறந்த நாள் முதல், தாயின் கர்ப்பத்தில் தோன்றின நாள் முதல் இந்நாள் வரைக்கும் ஆண்டவருக்கு நீ உண்மை உள்ளவனாக இருக்க வேண்டும். நீங்கள் வேலை செய்கிற இடத்தில் நீங்கள் உண்மையாக இருக்கிறீர்கள். தெய்வத்தினுடைய காரியங்களில் நாம் உண்மையாக இருக்கிறோம், கற்றுக்கொள்ள வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இன்றைக்கு தேவனுடைய ஆலயத்தை, தேவனுடைய பரிசுத்தத்தை நாம் விரும்ப வேண்டும். ஜபத்தை விரும்ப வேண்டும். ஆண்டவருடைய வேத வசனத்தை நாம் விரும்ப வேண்டும். விருப்பம் உள்ளாதவர்கள் அவர்கள் ஜெயம் கொள்ளுகிறது இல்லை. இந்த உலகத்தில் ஜெயமே கிடையாது, ஜெயம் இல்லை. அறிஞர் தேவனுடைய பிள்ளைகள்,
கால நேரத்தில் ஆண்டவர் எச்சரிக்கிறார். எச்சரிப்பு வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறார். இதோ இஸ்ரேல், ரஷ்யா, இதோ இந்த சீன தேசம், வடகொரியா, தென்கொரியா, இப்படி இருக்கிறது. இஸ்ரேல் தேசம், அமெரிக்கா இப்படியாக இருக்கிறது. போர் மூண்டு கொண்டிருக்கிறது. போர்கள் மூண்டு கொண்டிருக்கிறது. மரண ஓலங்கள் எப்ப வேணாலும் வரலாம். மூன்றாம் உலக போர் எப்ப வேணாலும் அறிவிக்கலாம். ஒரு பக்கம் மரண ஓலங்கள் அறிவித்திருந்தாலும் யுத்தங்களையும், ஆனால் அது உடனே வராது. ஆனால் இந்த உலகத்தில் அநேக இயற்கை சீற்றத்தினால், காற்று மாசுபட்டு, தண்ணீரினால, இயற்கை சீற்றத்தினாலே அநேக பேர் இன்னும் மறிக்கக்கூடும். அநேகர் மறிக்கக்கூடும். அந்த மரணத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால், இப்பொழுது கொடுக்கப்பட்டிருக்கிற உன்னுடைய ஜீவனை, ஜீவ கிரீடத்தை நீங்கள் கீழே தள்ளிவிடாதபடிக்கு அந்த ஜீவ கிரீடத்தை வைத்து அந்த ஒரு மனபாரம், எதற்காக மனபாரம்? இந்த உலகத்தினுடைய மக்களுடைய பாவங்களை குறித்து நீங்கள் தேவனுடைய சன்னிதானத்தில் வந்து நீங்கள் ஜெபிக்க வேண்டும். தேவனுடைய சன்னிதானத்தில் நாம் ஜெபிக்கும் பொழுது, அன்றைக்கு ஆரோன் வருடத்திற்கு ஒரு முறை பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பலி கொடுக்கப்பட்ட அந்த ஆட்டினுடைய ரத்தத்தை, காளையுடைய ரத்தத்தை எடுத்துக்கொண்டு அந்த மகா பரிசுத்த ஸ்தலம், அந்த பெட்டியின் மேலே, உடன்படிக்கை பெட்டியின் மேலே அவர் தெளிக்க வேண்டும். அப்பொழுது அவன் பாவம் செய்திருந்தால் அப்பொழுது அவன் செத்து விடுவான். அப்பொழுது அவர் இறந்து விடுவார், யாராயிருந்தாலும் சரி. அப்பேற்பட்ட பரிசுத்த ஸ்தலம் மகா பரிசுத்த ஸ்தலமாக இருக்கிறது. நாம் ஒரு நாளும் ஒரு பொழுதும் அப்பேற்பட்ட தவறை செய்துவிட்டு இந்த பலிபீடத்தில் நாம் வந்து ஏறக்கூடாது. இந்த பலிபீடத்தில் வந்து நாம் நின்று நாம் ஜெபித்து விடக் கூடாது. ஏனென்றால் பாவத்தின் சம்பளம் மரணம். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஒருவரும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை நீ பற்றிக் கொண்டிரு. இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய சத்தியம், தேவனுடைய வரங்கள், தேவனுடைய குணமாக்கும் வரங்கள், பிசாசுகளை துரத்துகிற வரங்கள், ரோகத்தையும் சவிக்கமாக்குகிற வரங்கள் பற்றிக் கொண்டிருக்கிறார் கடமைப்பட்டுள்ளார். அப்பேற்பட்டதான அன்பு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த குணங்களை நாம் விட்டுவிடக் கூடாது. ஒரு நாள் ஒரு பொழுதும் இந்த பூமியில் வாழ்வதற்கு நீங்கள் நாம் ஜெயக்கொள்ளுவர்களாக இருக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கை ஒரு ஜெயமாக மாற வேண்டும் என்றால் ஆண்டுடைய வருகையில் நாம் கைவிடப்பட்டு போய்விடக் கூடாது. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். உங்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கிறது? இந்த உலகத்துடைய வாழ்க்கை தரங்கள் எப்படிப்பட்டதாக வாழ்க்கை தரமாக மாறிக்கொண்டிருக்கிறது? நாம் யோசித்து பார்க்கலாம். கடமைப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அநேக யுத்தங்களையும் மரண ஓலங்களையும், மரணங்கள் குவியலாக இந்த பூமி மேல வீசப்பட்டிருக்கும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிற வசனத்தில் தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தீர்க்க தரிசனை நம்புவோம். ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்போம். காதுள்ளவன் எவனவன் கேட்க கிடவன். இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை இதோ சீக்கிரமாய் வருகிற, ஒருவரும் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை நீ பற்றிக் கொண்டிரு. மற்றவர்களிடத்திற்கு நீ கொடுக்க போகாத. உன்னுடைய அபிஷேகமாக இருக்கட்டும். இந்த சேஷ்ட புத்திரத்தை பாகத்தை ஏசா தன்னுடைய சொந்த சகோதரனுக்கு யாக்கோபிடத்தில் விற்று போட்டது போல உன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை நீங்கள் விற்று போடாதீங்க. உன்னுடைய ஜபத்தை விற்று போடாத. பணத்திற்காக அநேகர் விலை போய் பணத்திற்காக உன்னுடைய ஜபத்தை விற்று போடுகிறீர்களே, நீங்கள் உஷாராக இருங்கள். உன் கிரீடத்தை நீங்கள் விற்று போடுகிறீர்கள், அதை முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள், அதுக்காக ஆண்டவர் கொடுத்த அந்த வார்த்தை இதோ சீக்கிரமாய் வருகிறேன். நாட்கள் ஒன்றும் இல்ல, அது தூரத்தில் இல்ல, அது கிட்ட இருக்கிறது.
நிறைய பேர் கேட்கிறாங்க, ஏன் இந்த உலகம் அழிக்கிறது, கடவுள் ஏதுக்கு இந்த உலகத்தை படைத்தார் என்று. ஆண்டவர் சந்தோஷமும் நல்லதுக்காக இந்த உலகத்தை படைத்தார். நாம் தவறுகளை செய்துவிட்டு ஆண்டவர் மேல எந்த வித பழியை போட்டாலும் அது ஒன்றுமே கிடையாது. அதுக்காகத்தான் ஒரு சின்ன இடத்துல ஒரு அழிவை கொடுத்து மனம் மாறுவதற்காக ஒரு இடத்தையும் அவர் கொடுக்கிறார். அந்த மனம் மாற்றுதல் மனுஷனுக்குள்ள வரத்தில்ல, ஜனத்திற்குள்ள வருகிறதுக்கு இல்ல. தேவனுடைய பிள்ளைகள் அதை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த வசனம் நம்மை புடமிடும். இந்த வசனம் உங்களுடைய இருதயத்தை குத்தும். இந்த வசனம் நம்மை தூங்க விடாது. அநேகருக்காக நாம் ஜெபிக்கிற ஜெபத்தில் இருக்கிறோம். மற்றவர்களை குறை சொல்லி நமக்கு எந்த லாபமும் இல்லை. மற்றவர்களை குறை சொல்லி எந்த சந்தோஷமும் கிடையாது, எந்த மனமகிழ்ச்சியும் கிடையாது. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய வசனம் தான் நம்மை நியாய தீர்க்கும். அந்த நியாய தீர்ப்பு நாட்களை நாம் நின்று கொண்டிருக்கும் பொழுது இதோ சீக்கிரமாய் வருகிற ஒருவரும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை நீ பற்றிக் கொண்டிருப்பவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வசனத்தை கேட்ட உங்களையும், இந்த வசனத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறவர்களையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் அளவில்லாமல் தேவன் ஆசீர்வதிக்கிறார். மனம் மாறுகிறவர்கள் கிறிஸ்தவர்கள், மனம் மாறாதவர்கள் மனம் மாறுங்கள். பேர் கிறிஸ்தவர்கள், மாதத்தின் கிறிஸ்தவர்கள், வாரத்தின் கிறிஸ்தவர்கள், வருடத்தில் கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்கள் எல்லாம் மனம் மாறுங்கள். மனம் மாறி உன்னுடைய தெருவுக்காக, உன்னுடைய குடும்பத்திற்காக, உன்னுடைய தேசத்திற்காக, உன்னுடைய ஊருக்காக நீங்கள் ஜெபிக்க கடனாளிகளாக இருக்க வேண்டும். அரை மணி நேரம், ஒரு மணி நேரம் முழங்கால் படியிட்டு இந்த தேசத்திற்காக நாம் ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளைகளாக நாம் மாற வேண்டும். அதுக்காக இந்த பாடத்தை கேட்ட உங்களை தேவன் உங்கள் குடும்பங்களையும், உங்களையும், உங்களை சுற்றி இருக்கிறவர்களையும், இந்த தேசத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பாடத்தை கூட முடிக்கலாமா?